Hello, my dear குட்டி பசங்களா. Welcome to the 𝒂𝐿𝑖𝑉𝒆 test series day. So போன வருஷம் I think 1st Septemberல இந்த test seriesக்கான contentல தான் I started off my YouTube journey. அதுக்குள்ள 1 year ஆயிடுச்சு. So இந்த வருஷமும் 𝒂𝐿𝑖𝑉𝒆 test seriesோட அந்த course flowோட complete classes ஒரு ப்ராப்பர் செட் மாதிரி போட்டு முடிக்கலாம்னு we are going to start it. அவரோட மொதல் டெஸ்ட் ஆகஸ்ட் 16 வந்துருச்சு இல்லையா? இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும். those who are interested you can purchase that. ஸோ இன்னைக்கு அந்த ஆகஸ்ட் 16 மொதல் சண்டே மொதல் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸோட ஒரு பார்ட் பார்க்க போறோம். அந்த டெஸ்டோட சிலபஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கம்ப்ளீட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கிராவிட்டி, யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ், எரர் அனாலிசிஸ், பேசிக் மேத், வெக்டார்ஸ், கால்குலஸ் இதெல்லாம். இன்னைக்கு நம்ம பேசிக் மேத், வெக்டார், கால்குலஸ் அது எல்லாத்தோட ஒரு குட்டி ரிவிஷன். இது வந்து ட்ரெடிஷ்னலா கிளாஸ் எடுக்கிற மாதிரி டீப்பாவும் போவாது. த சேம் டைம் லைக் ஒரு குவிக் ஃபிளாஷ் ரிவிஷன் மாதிரியும் ஒன் ஷாட் மாதிரியும் இருக்காது. லைக் சம்வேர் இன் பிட்வீன். எப்போ நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி ஹாஃப் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ் தான், பேசிக் மேத். எக்கச்சக்கம் பயப்பில்லைங்க இந்த பேசிக் மேத்தை ஒழுங்கா படிக்காம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது காஸ் தீட்டா எப்படி இருந்தது, இந்த இன்டகிரேஷன் ஃபார்ம்லாம் மறந்து போச்சு, அப்படி இப்படின்னு போட்டு மண்டே பிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் செஷன் வில் அட்ரஸ் தட் இஷ்யூ. மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை போடுவோம். அடுத்த உங்க டெஸ்ட் சீரீஸ்ல கம்ப்ளீட் 11th as well as 12th எல்லாம் சேர்ந்து ஐ திங்க் டிசம்பருக்குள்ளார முடியுதுன்னு நினைக்கிறேன். Part test. அதுக்கப்புறம் you will have like full syllabus test. So we'll do entire 11th 12th ஓட மொத்த கண்டென்ட் போட்டு முடிச்சிரோம். ஆரம்பிப்போமா? So basic mathematics. இதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு ஓவரால் கண்டென்ட் ஸ்லைட் மாதிரி போட்டுருமா. ஃபர்ஸ்ட் அல்ஜீப்ரா. Right, so basic algebra, quadratic equation, நமக்கு linear equation and all the stuff. அடுத்தது binomial theorem. இது எல்லாத்துலயும் நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து போனோம். டீப்பா டெரிவேஷன்ஸ்லாம் எதுவும் பார்க்க போறது இல்லை நம்ம. This is not a math session. பிசிக்ஸ்ல உங்களுக்கு தேவைப்படுற மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் அதோட ஒரு brief explanation அவ்வளவுதான். binomial theorem பார்த்தாச்சா? அடுத்தது very important trigonometry. It's a trigonometryல தான் நிறைய பேர் இந்த ASTC ரூல் இருக்கு இல்லையா, all silver teacups, அந்த ரூல்ல எல்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. So we'll do trigonometry. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் graph or coordinate geometry. The equation of a straight line, slope, எனக்கு ஒரு parabola, ellipse, hyperbola. So இந்த curves எல்லாத்தையும் பிரீஃபா பார்த்துரும். So இது நார்மல் முடிஞ்சிருச்சா? இதுக்கு அப்புறம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப், வெக்டார் அல்ஜீப்ரா. ரைட், ஸோ வெக்டாரோட கம்ப்ளீட் ஸ்டஃப், ட்ரையாங்கிள் லா, parallelogram law, polygon law, dot product, cross product, lot to lossக்கு எல்லாம். And finally, last but not least, differentiation and integration. நடுவுல எந்த அளவுக்கு ப்ராப்ளம், சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியுதோ we'll do that as well. Yes, of course, எல்லாத்தையும் விடியல்லே நடத்தி முடிச்சாச்சு. This is for யாரெல்லாம் 𝒂𝐿𝑖𝑉𝒆 test series ட்ரை பண்றீங்களோ, this series is going to be for you. அந்த டெஸ்ட்டுக்கு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தெரியாது அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது. நான் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான காரணம் உங்களுக்கு தோணலாமே தவிர, இந்த தியரி எனக்கு தெரியாது, யாரும் நடத்தல அப்படின்ற சிச்சுவேஷன் வராது. இப்ப 16ஆம் தேதி நடக்கவிருக்கிற டெஸ்ட்டுக்கு பிசிக்ஸ்ல என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ I'll just give you a brief. இதுக்கு முன்ன நார்மலா டீசென்ட்டா ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம்.
ஸ்கூல்ல நடத்திருப்பாங்க இது எல்லாமே எப்படியா இருந்தாலும். வேணும்னு நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டை தவிர கேஷுவலா அரைகுறையா கவனிச்சு பாதி மண்டைக்கு ஏறி பாதி ஏறியாம பாதி புரிஞ்சு பாதி புரியாம அந்த லெவல்ல இருந்தா கூட you'll be able to understand everything now. ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலயும் அப்படின்னு இருந்தா கூட, நான் படிக்கல பட் காதால கேட்டிருக்கேன் அப்படி இருந்தா கூட, by the end of these sessions you'll have a clear idea. Let's start. First, algebra. எடே ஆரம்பத்துல ஒரு சில டாபிக்ஸ் சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் ப்ளீஸ் பி பேஷண்ட். அல்ஜிப்ராவோட பேசிக் ஃபார்முலா a plus or minus b the whole square. இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சண்டைக்கு வருவீங்க. a plus b the whole square, a square plus b square plus 2ab, and obviously a minus b the whole square நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எழுதின ஃபார்முலா minus 2ab, right? So fundamental formula இது ரெண்டும் மறக்கவே கூடாது. அண்ட் நம்ம அடிக்கடி இப்போ பிசிக்ஸ்ல யூஸ் பண்றது is a plus b into a minus b. இது மூணு இல்லாம ஒரு 11th 12th காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றதுக்கு அர்த்தமே கிடையாது. these three are like mandatory. இது இல்லாம வேற எதுவுமே கிடையவே கிடையாது. Basic math தத்துவா exercise 1 2 3 completed. அனிபாடி நைஸ் படி, நைஸ். 1 2 3 அவ்வளவுதான் போதும். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையவே கிடையாது. தத்துவால இருக்கிற 3 எக்ஸசைஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 200+ ப்ராப்ளம்ஸ் வந்துடும். மோர் தென் எனஃப். கோ ஆன் டு நெக்ஸ்ட் சாப்டர். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்த சாப்டர் போயிடலாம். இது 3 பிரைமரி ஃபார்முலா. இதை தாண்டி நம்ம வேற எதுவும் பெருசா யூஸ் பண்ண போறது இல்ல. டன், ஸ்கிப் இட். மேக்ஸிமம் சர்டன் கேசஸ்ல யூ மைட் நீட் a plus b the whole cube, right? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அதே மாதிரி a minus b the whole cube is a cube minus 3ab squared plus minus 3a square b plus 3ab square minus b cube. அவ்வளவுதான். மேக்ஸிமம் பிசிக்ஸ்ல உங்களுக்கு இந்த 5 ஃபார்முலாஸ் தான் தேவைப்படும். இதை தாண்டி வேற எதுவும் தேவைப்பட போறது இல்லை. திஸ் இஸ் பேசிக் அல்ஜிப்ரா. இது இல்லாம அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இது நிறைய யூஸ் பண்ணுவீங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா சிம்பிள். மேக்ஸிமம் பவர் 1, ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்கணும். So that is linear equation. நமக்கு பிசிக்ஸ்ல லீனியர் ஈக்குவேஷன் in 2 or 3 வேரியபிள்ஸ் எக்கச்சக்கம் வரும். For example, let's take 2 variables x and y. 4x plus 3y equal to 0. Right? This is linear equation in 2 variables. அடுத்தது 5x plus 6y equal to 0. So இது equation number 1, இது equation number 2 எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுக்கு நமக்கு எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்கு. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், அது இது நிறைய இருக்கு. நீங்க அதை எல்லாத்தையும் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். யூசுவலா நானா இருந்தா என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஆல்பபெட்டை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 போட்டா எனக்கு 6y வந்துடும். ஸோ y கேன்சல் பண்ணா I'll get x and then substitute I'll get y. So this is standard procedure. எக்கச்சக்க சாப்டர்ஸ்ல இந்த மெத்தட் யூஸ் ஆகும் உங்களுக்கு. சால்விங் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அடிங்கிட்டு 2 வேரியபிளை சால்வ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 ஈக்குவேஷன் இருந்தா தான் முடியும். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால்தான் சால்வ் பண்ண முடியும். லைக் ஈக்குவல் நம்பர். எனக்கு 3 வேரியபிள் இருக்கு, ஆனா 2 ஈக்குவேஷன் தான் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட் ஃபைனல் ஆன்சர் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ரைட்? ஸோ 2 வேரியபிள்ஸ்க்கு 2 ஈக்குவேஷன். ஓகே ஜோஹன், ஹாய் ஜோஹன், ஸ்பேம் பண்ணாத ராசா, ஏன் இவ்வளோ ஹாய்? நைஸ் டு மீட் யூ படி. இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பவர் 1. இதுக்கு அடுத்த லெவல் என்ன? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். We'll take a new slide. Quadratic. Quadratic na enna highest power should be 2. Basic quadratic equation ax square plus bx plus c equal to 0. Standard quadratic equation ax square plus bx plus c is equal to 0. இதோட கிராஃபுக்கு பேர் தான் parabola. Right? So இதை நான் 0 எடுத்துட்டு y is equal to ax square plus bx plus c போட்டேன்னா that is a parabola.
quadratic expression. இதுக்கு தான் நம்ம roots அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். Roots of a quadratic equation. Power 2 இருக்கிறதுனால will have 2 roots. So power என்ன இருக்கோ அத்தனை number of roots கிடைக்கும். So quadratic equation is ax square. Power 2 இருக்கிறதுனால 2 possible values of x. And இந்த ஈக்குவேஷனும் பிசிக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 1000 தடவையாவது நம்ம யூஸ் பண்ணிருப்போம். 11th and 12th ஒழுங்கா நீங்க பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 1000 தடவை யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஐஐடி மெட்ராஸ் பாசிபிளா? 2 வருஷம் நான் வீம்புக்குன்னு ஸ்கூல் எல்லாம் கட் அடிச்சுட்டு படிக்காம அப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த லெவல்ல இருந்தீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா 2 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஆனா ஒழுங்கா எப்படி சொல்றது, ஃபுல்லா ஜேஇக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல சார். ஆனா ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இந்த டாபிக் என்னென்ன பிசிக்ஸ்ல இந்த சாப்டர் இருக்கு, கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர் இருக்கு, ஒரு ரஃப் ஐடியா இருக்கு, போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எப்போ நான் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், போர் அடிக்கலாம் கூட. திங்கிறது தூங்குறத தவிர மீதி எல்லா நேரமும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் until the exam படிச்சா you can still get into IIT. Realistically practical chance இருக்கு, you can get. So 2 roots, power 2 இருக்கிறதுனால 2 roots இருக்கு நமக்கு. அப்ப அந்த 2 roots கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? x is equal to இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை பாருங்க, a b c. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So minus b plus ஒரு ரூட் வரும், minus b minus ஒரு ரூட் வரும். So 2 ரூட்ஸ் வரும். இதுல இந்த b square minus 4ac சொல்றோம் இல்லையா, இவனுக்கு பேரு தான் discriminant. Discriminant என்ன பாருங்க, அந்த ரூட்ஸோட நேச்சரை டிசைட் பண்ற ஃபேக்டர் இவன் தான். b square minus 4ac, he is called discriminant. ஏன்னா என்ன டைப் ஆஃப் ரூட் வரும் அப்படிங்கறத முடிவு பண்றது இந்த பிசிக்கல் குவாண்டிட்டி b square minus 4ac. how? case by case பாப்போம் பாருங்க. first case, if d is greater than 0, அதாவது பாசிட்டிவ், இந்த b square minus 4ac பாசிட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். root of a positive number என்ன வரும் நமக்கு? you'll have a real number. எனக்கு ஒரு ப்ராப்பர் ரியல் நம்பர் வரும். அப்போ I'll have 2 roots. என்ன? x1 is minus b plus root d by 2a and x2 will be minus b minus of root d by 2a. plus போட்டு ஒரு நம்பர் வரும், minus போட்டு ஒரு நம்பர் வரும். you'll have real and distinct roots. யூசுவலா இந்த ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா, நம்ம டைம் சம்பந்தப்பட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல டயத்துக்கு 2 வேல்யூஸ் வரும், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் வரும். since time cannot be negative, அந்த நெகட்டிவ் நம்பரை தூக்கி போட்டு பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஆன்சர் அப்படின்னு தூக்கி சொல்லுவோம். மோஸ்ட்லி பிசிக்ஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், இது 100% ட்ரூன்னு கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் அந்த நெகட்டிவ் வேல்யூவை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் வேல்யூவை மட்டும் நான் ஃபைனல் ஆன்சர், பிகாஸ் தட்ஸ் a real number. பிசிக்ஸ்ல the reality matters more than the negative number இல்லையா. so positive number answer, acceptable answer அப்படின்னு தூக்கி எடுத்துப்போம் நம்ம. in this year for class lunch அடே கவினே சீக்க, everybody makes mistakes. 2 மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றீல, அதே தப்ப திருப்பி பண்ணாம இருங்க, அவ்வளவுதான் போதும். so இதுக்கப்புறம் we are still in August, right? September, October, November, December, January 20. So like literally 5 months இருக்கு. ப்ராப்பரா அந்த 5 மாசத்தை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சா ஜேஇ கிராக் பண்றதுக்கு ரியல் சான்ஸ் இருக்கு. பட் ப்ரொவைடட் இந்த 5 மாசம் பேய் மாதிரி உட்காந்து படிக்கணும், வேற எந்த பாட்டுமே இருக்கக்கூடாது மைண்ட்ல. நம்ம படத்துல வருவோம்ல, நம்ம வாட்சா படத்துல நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் ஐஐடி ஜேஇ அந்த மாதிரி லைக் அந்த அளவுக்கு சின்சியரா கூட சொல்றாரு, அப்சசிவா உட்காந்து படிச்சீங்கன்னா you can still crack JEE. log yes புஜ்ஜி இந்த பாத்துருவோம் முடியாது, log தானே, வரிசையா ஒண்ணுன்னா பாப்போம் வாங்க. so real and distinct. அடுத்து if d is less than 0, okay, less than கடைசியா பாப்போம், equal to 0 ன்னு வச்சுப்போம். அப்ப எனக்கு ரெண்டுமே ஒரே ரூட் தான் வரும், is b by 2a. so real roots
and same or equal. எனக்கு ஒரே நம்பர் ரெண்டு தடவை வர்ற மாதிரி இருக்கும். Real and same. அதுவே third case. D is negative. அப்ப physics பொறுத்த வரைக்கும் ரூட் குள்ளார நெகட்டிவ் வந்ததுன்னா that is not a real number. That becomes complex number. மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. That's a complex number. So physicsல யூசுவலா அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். So அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? No real roots. அப்போ அது சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். No real solution. So இப்ப no real solutionனா என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ ட்ரெடிஷனலா நம்ம ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ எனக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த மூணு கேசஸோட சொல்யூஷனை இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் மூலமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஒரு பாலை தூக்கி போடுறேன், அது ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு கீழே விழுதுப்பா. அதோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ? லெட்ஸ் சே அவனால அதிகபட்சமா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் போக முடியுது அப்படின்னு எடுத்துப்போம். The highest that the body can reach is 10 meter. 10 மீட்டர் வரைக்கும் போக முடியுதுன்னு நினைச்சுப்போம். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். என் கேள்வி என்னவா இருக்கு? சரிப்பா, அவன் 8 மீட்டர்ல எந்த நேரத்துல இருப்பான்? அவனோட ஹைட் 8 மீட்டர் எந்த நேரத்துல இருக்கும் அப்படின்றது என் கேள்வியா இருந்ததுன்னா, that is case 1. பாருங்க, 8 அப்படிங்கிறது இங்க இருக்கு. This is like 10. 8 இங்க இருக்கா? அப்போ அவன் மேல போகும்போது இந்த பர்டிகுலர் டைம்ல அவன் 8 மீட்டர்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி this is T2. இந்த டயத்துலயும் அவன் 8 மீட்டர்ல தான் இருப்பான். சோ அப்ப எனக்கு ரெண்டு ஈக்குவல் சொல்யூஷன்ஸ் வருதா? புரியுதா பசங்களா? சோ இங்க ரியல் அண்ட் சாரி டிஃபரண்ட், T1 அண்ட் T2 ரியல் அண்ட் டிஃபரண்ட். இந்த 8 மீட்டர் ஹைட்ல அவன் கீழே இருந்து மேல போகும்போது லெட்ஸ் சே ஒரு 5 செகண்ட்ல அவன் 8 மீட்டருக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் இறங்குறப்ப லெட்ஸ் சே ஒரு 10வது செகண்ட்லயும் அவன் 8 மீட்டர்ல இருக்கான். சோ I'll get real and different answers. ரெண்டு பாசிபிள் ஆன்சர். क्वेश्चन என்ன? அவன் 8 மீட்டர் ஹைட்ல எப்ப இருப்பான்? மேல போகும்போது ஒருக்கா, கீழே இறங்கும் போது ஒருக்கா. சோ ரியல் அண்ட் டிஃபரண்ட் ரூட்ஸ். இதுதான் அந்த டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் than 0 இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டு டிஃபரண்ட் பாசிபிள் ஆன்சர்ஸ் கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது கேஸ். இப்போ அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்னா, அவன் 10 மீட்டர்ல எப்ப இருப்பான்? that was my question. எந்த டயத்துல அவன் 10 மீட்டர்ல இருப்பான் அப்படின்னா, ஒரே ஒரு பாசிபிள் ஆன்சர் தானே. செகண்ட் கேஸ்ல என்ன வருது? எனக்கு 1 பாசிபிள் ஆன்சர். ரைட்? சோ 10 மீட்டர்ஸ், அவன் 10 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கும்போது டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ஆன்சர் தான். அதான் நான் ஏறும்போது ஏறிட்டு இறங்கும் போது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். சரி, இப்ப மூணாவது கேஸ் எப்படி? அவன் 12 மீட்டர் ஹைட்டை எப்ப ரீச் பண்ணுவான் அப்படின்றது கேள்வியா இருந்ததுன்னா, when will he reach a height of 12 meters? ஆன்சர் என்ன? அவனால 12 மீட்டர் ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்டே 10 தான் ஃபார் த கிவன் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். 12 மீட்டர் ரீச் பண்ணவே முடியாது. which means அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. நோ சொல்யூஷன். என்னால இந்த டைம்னு ஒரு டைம் சொல்யூஷனா சொல்ல முடியாது. there is no solution. this is third case. so the physicsல எக்கச்சக்க பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். so quadratic equation or parabola, அதுக்கு 3 possible types of solutions: real, different, real and same, no real solution. right? okay. குணசெல்வம் சர்க்குலர் மோஷன் அசைன்மெண்ட். எடே உங்களுக்கு தத்வா கொடுத்திருப்பாங்களா விடியல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு தத்வாவோட PDF ஆக்சஸ் இருக்கும் இல்லையா? அதுல எக்ஸசைஸ் 1 2 3 3 எக்ஸசைஸ்னு ஈஸி, மாடரேட், அட்வான்ஸ்னு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். அசைன்மெண்ட் இல்லைன்னா என்னடே, அதை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற क्वेश्चंस சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். சரி, this is about quadratic equations. I hope it is clear. இப்ப அடுத்தது will switch to binomial theorem. ஷார்ட் ஃபார்ம் போதுண்டே. இப்போ ஒரிஜினல் பைனாமியல் தியரம் இருக்குல்ல, பைனாமியல் அப்படின்னா என்ன? ரெண்டு ஃபேக்டர்ஸ், ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சுப்போம். ரைட்? சோ ரெண்டு வேரியபிள்ஸ், அதுதான் பைனாமியல் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் பைனாமியல் தியரம் பயங்கர பெருசா இருக்கும். பட் நம்ம பிசிக்ஸ்ல அந்த ஒரிஜினல் தியரத்தை யூஸ் பண்ண போறது கிடையாது. ரைட்? சோ அது ரொம்ப பெருசா இருக்கும்.
we can write it x plus a the whole power n இருந்ததுன்னா nc0 x power a n a to the power 0 plus nc1 x to the power n minus 1 a to the power 1 plus nc2 x to the power n minus 2 a to the power 2 and so on. Ncn minus 1 x to the power 1 a to the power n minus 1 ncn x to the power 0 a to the power n and so on. போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரிஜினல் பைனாமியல் தியரம். ரைட்? ஸோ எனக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் நமக்கு இங்க பிசிக்ஸ்ல என்ன பண்ணுவோம்? அண்டர் கண்டிஷன். ஸோ எப்பவுமே ஒரு ஃபார்முலா படிக்கும் போது கண்டிஷன் வச்சு தான் படிக்கணும். கண்டிஷன் என்ன? x is less than 1. x less than 1 அப்படின்னு இருக்கும்போது 1 plus x the whole power n can be approximated as 1 plus nx. இப்படி நம்ம சுருக்கி எழுதிக்கலாம். பவர்ல இருக்கிற நம்பரை கோஎஃபிஷியன்டா தூக்கி போட்டுக்கலாம். அதுவே 1 minus nx the whole power n can be written as 1 minus nx. இந்த மைனஸ் sorry இந்த இடத்துல மைனஸ் போட்டு வச்சிருக்கேன். 1 minus x the whole power n 1 minus nx. அதே மாதிரி 1 plus x the whole power minus n can be written as 1 minus nx. 1 minus x the whole power minus n 1 minus of minus 1 plus nx. Right? So இதுதான் நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற பைனாமியல் தியரம். If I'm not wrong, gravitation chapterல variation of acceleration due to gravity with respect to depth, height ன்னு நினைக்கிறேன். Yeah, variation of acceleration due to gravity with respect to height. அங்க we use this formula. பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி தான் 1 minus 2h by r அப்படின்னு கொண்டு வருவோம். நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா g at a height h is equal to g at surface into 1 plus denominatorல I think whatever அதை நியூமரேட்டர் கொண்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ பைனாமியல் தியரம் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் பிசிக்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு அந்த எக்ஸ் வில் பி மச் லெசர் தேன் 1. இல்லை நம்ம அதை கண்டிஷனாக கூட போட்டு சொல்லிக்கலாம். என்னோட எக்ஸ் 1 விட ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஐ கேன் யூஸ். ஸோ அந்த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அங்கே நம்மளே ஒரு டேர்ம் சொல்லிடுவோம். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் வெரி ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் ஹைட். ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் வெரி ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் ஹைட். கெவின் ஸ்பாம் பண்ணக்கூடாது ராசா. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் சர்க்குலர் மோஷன். எஸ், நீங்க சர்க்குலர் மோஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பர் எனர்ஜி, இது மூணுத்தையும் ஒரு நாள் ஒரு சாப்டருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கிறிஸ்பா புரிஞ்சுக்கிட்டு சர்க்குலர் மோஷனுக்கு வந்தா இட் வில் பி ஈஸி. ஏன்னா சர்க்குலர் மோஷனுக்கு யூ நீட் எவ்ரிதிங். 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தேவை, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தேவை, ஒர்க் எனர்ஜி பார்ட் தேவை. இது 3 இருந்தால் தான் சர்க்குலர் மோஷனை சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதோட பேசிக்ஸை பார்த்து சர்க்குலர் மோஷன் வாங்க. தட் இஸ் மை சஜஷன். ஓகே, சரி, பைனாமியல் தியரம் முடிச்சாச்சு. நவ் வில் கெட் இன்டு அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா தானே இப்ப பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா காஸ் தீட்டான்ற அந்த பேசிக் உள்ளார நான் போக விரும்பல. அதுல இன்னும் நிறைய பைப்பிள்ளைங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. நமக்கு ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுப்போமா, ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் கிராஃப். அதுல லெட்ஸ் சே ஐ ஹாவ் வெக்டார் ஆர் வெக்டார், இல்ல ஜஸ்ட் ஒரு ஆர் அப்படின்னு ஒரு சைடு இருக்குன்னு வச்சுப்போமே. இதை ரிசால்வ் பண்றதுல இன்னும் எக்கச்சக்க பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ரைட்? ஸோ இஃப் திஸ் இஸ் யுவர் தீட்டா, இப்போ இதை எக்ஸ் எடுத்துக்கலாம். திஸ் வில் பி எக்ஸ், இது y and this will be y. Right? So இது O A B C கொடுத்துருமா. இப்போ in triangle OAB, OAB அந்த triangleல what is sin theta? Sin theta is opposite side AB by OA, which is, sorry,
OA போட்டு வைக்கிறேன் பாருங்க. Sorry. That is adjacent ல OB. Opposite side by hypotenuse, right? Just Y by R. அப்போ Y என்ன வரும் பாருங்க? R sin theta. So Y usually R sin theta அப்படின்னு வந்து நிற்கும். அதே மாதிரி in the triangle OAB, what is cos theta? Cos theta என்ன? OA by OB, which is X by R, and that implies X is equal to R cos theta. Right, so நம்ம ratio, trigonometric ratio primary physics ல எங்க யூஸ் பண்ணோம்? Resolving a vector. Vector இல்லனா கூட ஏதாவது ஒரு quantity-ய நம்ம resolve பண்ணனும் along horizontal and vertical. இல்ல along two mutually perpendicular directions resolve பண்ணனும்னா simple. Theta கூட contactல இருக்கிற component becomes cos theta. Horizontal cos னு மைண்ட்ல வைக்காதீங்க. That is not always right. யூசுவலா நம்ம theta horizontal இருந்து எடுக்கிறதுனால horizontal cos னு வச்சிருக்கோம். ஒரு சில நேரத்துல theta vertical இருந்து கொடுக்கும்போது please understand vertical component will get cos theta. இப்போ இங்கேயே instead நான் இந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றேன்னு வச்சுப்போம். நான் அதே r வெக்டாரை theta இங்க இருந்து கொடுக்கிறேன். then எனக்கு இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா, this becomes, let this be r, இது எனக்கு r cos theta அப்படின்னு ஆயிடும். This becomes r sin theta. r sin theta. என்னோட horizontal component becomes r sin theta, vertical component becomes r cos theta. So எப்பவுமே theta cos theta adjacent, அப்ப theta-வை touch பண்ணிட்டு இருக்கிற component will become cos. theta கூட கான்டாக்ட்ல இல்லாத component will become sin. So இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. very important. cos theta னா horizontal அப்படின்னு சொல்றதை விட்டுருங்க. கான்டாக்ட் cos அப்படின்னு வச்சுக்கோங்க. C for C. So cos theta னா theta கூட கான்டாக்ட்ல இருக்கிற சைடு cos. So இங்க ஆப்வியஸா ஒரு சைடு ஹைபோடென்யூஸ். ஹைபோடென்யூஸ் இல்லாம இன்னொரு சைடு theta கூட கான்டாக்ட்ல இருக்கிறவன் cos. இங்க இவன் கான்டாக்ட்ல இருக்கான். So x cos. இங்க y கான்டாக்ட்ல இருக்கான். So y becomes cos. So இந்த கேஸ்ல y is r cos theta. X is r sin theta. இங்க x is r, sorry, y is r sin theta, x is r cos theta. Okay, so this is a fundamental difference. சரி, next, radian to degree conversion. இப்போ theta ஒரு full circle எடுத்துப்போம். எனக்கு ஒரு full circle இருக்கிற theta எவ்வளோன்னு பார்த்தா either 2 pi radian or 360 degrees. So எப்பவுமே physics பொறுத்த வரைக்கும் யூனிட் கன்வர்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னன்னா direct variation. நீங்க மேத்ல direct variation and inverse variation அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. So இங்க please try to use direct variation. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 360 degree அப்படிங்கிறது is proportional to 2 pi radian. அப்ப எனக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? 120 degree அப்படிங்கிறது what is it? X radian. எவ்வளவு ரேடியன்? அதை தான் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 360 டிகிரிங்கிறது 2 pi radian. அப்போ 120 டிகிரி எனக்கு என்ன ரேடியன் ஆகும்? That is the question. எப்படி சால்வ் பண்ணலாம்? proportionality. So டிவைட் பண்ணிக்கலாமா? So 360 by 120 equals 2 pi by x. So solve பண்ணுவோமா? This becomes 3. So x equals 2 pi by 3 radians. அவ்வளோதாண்டே. This is our answer. அடே பர்சனலாக I have a power cut issue, அதனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So backlog course in one shot ஆரம்பிக்க முருகானந்தம் பேக்லாக்ஸா? ஓகே டே, வில் மேக் இட். பேக்லாக் தானே, ஒன் ஷாட் போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிவ் us some time. இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு 𝐂𝐻𝐿 டெஸ்ட் சீரிஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு I'll do backlog one shots.
make history as an AR1 obsessed is possible. Yes, Kevin, definitely possible. Yeah, varsha AR1, somebody is getting it. And the somebody நீங்களா கூட இருக்கலாம். அதுக்கு தேவையான எஃபர்ட்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தா you can still get AR1. இன்னும் டைம் இருக்கு. அந்த டைம் இருக்குன்றதுனால அதை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு if you properly utilize it, you can still get AR1. சரி. So this is unit conversion. So degree to radian, radian to degrees. இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா டிகிரீஸ்ல இருந்து மினிட்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல இருந்து செகண்ட் கன்வர்ஷன், ரைட்? ஸோ அந்த கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ எனக்கு 1 degree is equal to 60 minutes, 1 minute is equal to 60 seconds. இது ரெண்டுத்தையும் கிளியரா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு say for example 65.5 degree அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். 65.5 degree. ஒரு சில கொஸ்டின்ல பசங்க அந்த தப்பு பண்ணி பார்த்திருக்கேன். 0.5 degree இருக்கு இல்லையா, அதை மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ 65 degree and 30 minutes அப்படின்னு வரும். லைக் 0.5 degree 30 minutes. How? 1 degree is equal to 60 minutes. அப்போ 0.5 degree is equal to x minutes. அதே லாஜிக் போட்டா என்ன வரும்? x இங்கே போகும். x is equal to 60 into 0.5, which is 30 minutes. Right? So same logic goes for seconds. மினிட்ஸ்ல இருந்து செகண்ட்ஸுக்கு அதே லாஜிக் தான். ஸோ இங்கே 0.5ங்கிறதுனால ஈஸியாக இருக்கு. சம்டைம்ஸ் 0.35. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா இதே டைரக்ட் வேரியேஷன் லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் இட் கன்வர்ஷன். இப்போ அடுத்து முக்கியமான ரூல் ASTC கன்வர்ஷன், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ ட்ரிக்னாமெட்ரியில நமக்கு பிரைமரியா இருக்கிற ஆங்கிள்ஸோட வேல்யூ எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இதுதான் நம்ம பிரைமரியா யூஸ் பண்றது. 0 degrees, 30 degree, 45 degrees, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree, 37 degrees, 53 degrees. இந்த வேல்யூஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாம மெமரைஸ்டா இருக்கணும். எக்ஸாம்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆர் அட் த லீஸ்ட் சைனோட வேல்யூஸ் மட்டுமாவது தரவா கன்ஃபியூஷன் இல்லாம மைண்ட்ல இருக்கணும். Sin 0, 0, 1/2, 1/√2, √3/2, and 1. 37, 3/5, and 4/5. Cosக்கு அப்படியே ரிவர்ஸ். 1, √3/2, 1/√2, 1/2, 0. 4/5 and 3/5. Tan sin by cos, right? So 0, 1/√3, 1, √3, not defined. illa 1/0 illa infinity. Usually நீங்க 1/0 keep it as such. ஏன்னா வெக்டார்ஸ்ல ஒரு சில கொஸ்டின்ஸ்ல நம்ம 1/0 tan 90 1/0 வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்ஃபினிட்டினா இட்ஸ் நாட் அ நம்பர். 1/0. இங்க 3/4, இங்க 4/3. டன். ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு காலம் எங்க வருதுன்னா இட்ஸ் கால்ட் பைத்தகோரியன் ட்ரிப்ளெட். ஸோ இது 37 டிகிரியா இருக்கும்போது this will be 53 degrees. So this will be 3, 4, 5. Right? So Pythagorean triplet. 3 and 4 will be the adjacent sides. Okay. Yeah. So if a 0 ல இருந்து 90 degree வரைக்கும் இருக்கிற angle is easy to solve. எனக்கு 90 degree தாண்டின பிறகு how do I solve? 120 degree, 135 degree, 180 degree, like 210 degrees. அதை எப்படி சால்வ் பண்றது? ASTC ரூல் நான் படிக்கிறச்சே ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னென்னமோ புதுசா கதை சொல்றாங்க. ASTC ரூல் சிம்பிள். ASTC
all silver teacups. அப்படின்னா என்ன அர்த்தம்? This is my first quadrant இல்லையா? It is second quadrant. This is my third quadrant. And this is fourth quadrant. இந்த ASTC அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ASTC இந்த ஆன்டி clockwise direction. ஏன்னா நமக்கு ஆங்கிள் எப்பவுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆன்டி clockwise directionல மெஷர் பண்ணாதான் தீட்டா இஸ் பாசிட்டிவ். ரைட்? ஸோ தீட்டாங்கிறத நம்ம வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆன்டி clockwise directionல மெஷர் பண்ணா தீட்டா இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஸோ அப்போ அந்த லாஜிக் பார்க்கும்போது ASTC ரூல் ஆல் A ரெப்ரசன்ஸ் ஆல் அப்படின்னா எல்லா ரேஷியோவுமே all the 6 ratios sin, cos, tan, cosec, secant, cot, all ratios. S represents sin, T represents tan, C represents cos. இங்க அதோட இன்வர்ஸையும் சேர்த்துக்கோங்க, sin and cosec. இங்க tan and cot. இங்க cos and secant. Right? So, sin and அதோட inverse cosecant. Tan அதோட inverse cot. Cos அதோட inverse secant. Usually, இந்த மூணுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா 1 by sin அப்படின்னும் போது அதை cosec அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். That is not mandatory. இந்த primary 4 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். So, what is the meaning? First quadrantல எல்லா ரேஷியோஸுமே பாசிட்டிவ். இப்போ எனக்கு ஆங்கிள் 0 to 90 டிகிரி இருக்கு. மொதல் குவாட்ரண்ட்ல 0ல இருந்து 90 டிகிரிக்குள்ளர எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் all the 6 trigonometric ratios will turn out to be positive for any angle between 0 to 90 degree. இப்போ அடுத்து what if I cross 90 degree? 90 degree cross பண்ணி போனா எனக்கு sin and cosec அது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவ். sin பாசிட்டிவ், cos and tan are negative. So 90 ல இருந்து 180 டிகிரிக்குள்ளர let's say cos 120 ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். So 120 ல இருந்து 180 குள்ளர செகண்ட் குவாட்ரண்ட்ல sin and inverse of sin cosec மட்டும் தான் பாசிட்டிவ். All the other ratios will be negative. அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல tan. So tan and அதோட inverse cot positive. Other ratios negative. Fourth cos. Cos and அதோட inverse secant. Positive, other ratios negative. இதுதான் basic ASTC ரூலோட சைன் கன்வென்ஷன். ரைட்? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு பார்ப்போமா? அண்ட் இங்க இன்னொன்று, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll tell you how to do it in problem. எனக்கு 90 டிகிரி ஆர் 270 டிகிரி வந்ததுன்னா change to complementary. Change ratio to complementary. Right? எனக்கு 90 plus 90 minus இல்ல 270 plus 270 minus இந்த மாதிரி ஏதாவது ரேஷியோஸ் வந்ததுன்னா change the angle to complementary. என்னன்னு நான் சொல்றேன். அப்படி இல்லை எனக்கு 0, 360, 180 வந்ததுன்னா நான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. I can keep the ratio as such. என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே வச்சுக்கிட்டா போதும். When will the trigonometric function change? Yes. சாய் சபரி அதை தாண்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். This is when the trigonometric function will exactly change. பாருங்க. Yeah, okay. Got the power back. இப்போ அண்ணன் பிரைட் ஆயிடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். Let's do some examples here. உங்களுக்கு sin 135 degrees அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. Let's say sin 135 degree. அப்ப இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ரைட்? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் இதை நான் எப்படி எழுதலாம்? sin 90 plus 45 எழுதலாமா? This is in second quadrant, so sin 90 plus 45. So this is in second quadrant. அப்ப மீனிங் என்ன? ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். ரைட்? ஸோ இதோட ஆன்சர் பாசிட்டிவ் போட்டு 19 எழுதிருக்கேனா?
90 வந்ததுன்னா change to complementary, which is cos. இப்ப 90 drop பண்ணிட்டு அந்த 45 தூக்கி எழுத வேண்டியதுதான். So which is 1/√2. இப்போ இதே ப்ராப்ளத்தை நான் 180 ரெஃபரன்ஸா வச்சு கூட சால்வ் பண்ணலாம். Right? So I can do it. Same question. Sin 135 sin 180 minus 45 எழுதலாமா? I'll get 135. So இங்க 180 இருக்கிறதுனால I don't have to change. 90 and 270 க்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். 180 இருக்கிறதுனால நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So sin அப்படியே வச்சுக்கிட்டு, and it is also in the second quadrant, so positive sin 45 degrees. So 180 நால நான் மாத்த தேவையில்ல, காசா அது அப்படியே வச்சிடலாம். சாரி, கோசெகண்டா மாத்த தேவையில்ல, நான் அப்படியே சாரி இங்க சேஞ்ச் டு காம்ப்ளிமெண்டரி காஸ், நான் காசா மாத்த தேவையில்ல, நான் அப்படியே வச்சிடலாம் 45. And second quadrantல sin positive, so positive. I'll still get the same answer. அவ்வளவுதான். இதுதான் ASTC rule. So நீங்க எந்த ஆங்கிள் கேட்டிருந்தாலும் you can just use this rule to find out any angle. 0 ல இருந்து 360, அதை தாண்டி போச்சுன்னா you can subtract 360. Let's say உங்களுக்கு 750 டிகிரி கேட்டிருக்காங்க, sin of 750 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் சுத்து 360, another சுத்து 360, so 720. அதுக்கப்புறம் 30 டிகிரி சுத்தி இருக்கு, so 750. So all you have to do is solve for that extra 50 degrees. So எந்த ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் இந்த ASTC ரூல் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா you should be able to solve. All clear? சரி, done. ASTC rule புடிச்சாச்சா? Now identities. Yes, trigonometric identities. ஒரு சில certain basic identities இருக்குடே. 90% of those identities are enough to solve all the physics problems. Sometimes rare அதை தாண்டி ஒரு சில identities வரும். இப்போ நம்ம அதுக்கு போறதில்ல, most important identities மட்டும் பார்த்துக்கலாம் பாருங்க. Trigonometric identities. One, sin square theta plus cos square theta equals 1. இது உலகத்துக்கே தெரியும். 1 plus tan square theta equals secant square theta. 1 plus cosecant square theta is cot square theta. Right? So 3 fundamental identities. இதை எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து என்ன? Addition. 4. Sin of a plus b. என்ன வரும் பாருங்க? Sin a cos b plus cos a sin b. And sin of a minus b equals sin a cos b minus cos a sin b. அடுத்தது cos a plus b is cos a cos b minus sin a sin b, right? Cosல plus வரும்போது final expressionல minus வருண்டு, right? So very important. கேளே differentiation, yes, வருவோம், முடிச்சிட்டு வருவோம் டே, step by step. Cos a minus b is cos a cos b plus sin a sin b, right? So இது நாலுமே அடிஷன்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ற ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8. இதுலயே sin 2a cos 2a ரெண்டு ஃபார்முலா. sin 2a ஈக்குவல்ஸ், இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 2 sin a cos a, right? sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இங்க b க்கு பதில் a போட்டோம்னா sin square
sin 2 theta is equal to 2 sin theta cos theta, right. அடுத்தது cos 2a equals cos square a minus sin square a, which is இப்போ cos square க்கு பதிலு நான் 1 minus sin square போட்டேன்னா 1 minus 2 sin square a. அதே மாதிரி 2 cos square a minus 1. இது எல்லாமே formulas. Like cos 2a க்கு 3 formulas. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். In fact, vector addition, parallelogram law of vector additionல இந்த formulaவை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம் பாருங்க. And finally, tan a plus b போடவே இல்லையா? Okay. Tan a plus b equals tan a plus tan b by 1 minus tan a tan b. இது plus b க்கு மேல plus வரும் கீழ minus வரும். அதே what if it is tan a minus b? மேல minus கீழ plus. Tan a minus b equals tan a minus tan b by 1 plus tan a tan b. And finally, tan 2a equals 2 tan a by 1 minus tan square a. இந்த இடத்துல tan a plus a, 2 tan a minus 1 minus tan square a. அவ்வளவுதான். So the bare-bone basic trigonometric identities இந்த போர்டில் இருக்கிறது minimum mandatory. இது இல்லாம உங்களுக்கு நிறைய இருக்கு, பட் இது இந்த ஐடென்டிட்டிஸ் இல்லாம there is no physics. You cannot solve physics. இது எல்லாமே bare basic minimum mandatory. மெமரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற mandatory equations. ஓகே. அடுத்தது I think அடுத்தது we can go to differentiation போயிடலாமா? graphs and equations ஷார்ட்டா பார்த்துடலாம். graphs ஒரு straight line பார்த்தோம் இல்லையா? straight line அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன நமக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை என்னென்ன பாசிபிள் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம சொல்லலாம்? ax plus by plus c equals 0. y is equal to mx plus c. Right? So standard format. Y is equal to mx plus c ங்கிறது தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். Right? So slope intercept form அப்படின்னு சொல்லுவோம். இங்க m is slope, c is y intercept. அடிக்கடி யூஸ் பண்ற ஃபார்மேட். அடுத்தது தேர்ட் intercept format. x by a plus y by b is equal to 1. இது வந்து பியூரா intercept format. So இதெல்லாம் equations of a straight line. அடுத்தது parabola. Basic equation y is equal to x square or x is equal to y square. இதிலே plus இருக்கும்போது opening upwards and rightwards, minus இருந்ததுன்னா opening left and down. Right? So parabola. அடுத்தது you'll have ellipse. Ellipse equation x square by a square plus y square by b square is equal to 1. Right? So basic elliptical equation. இதிலிருந்து special case under ellipse. If a equals b equals r, then x square plus y square is equal to r square. இது என்னாகும் பாருங்க? equation of a circle. So ஒரு ellipse ஓட special case is circle அப்படின்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க a and b என்ன semi major axis and semi minor axis சொல்லுவோம். This will be an ellipse a and b. So if a and b are equal, it becomes a circle, right? அடுத்தது hyperbola.
x square by a square minus y square by b square is equal to 1. The normal hyperbola x square by a square minus y square by b square. அது இல்லாம நம்ம எக்கச்சக்கமா யூஸ் பண்றது rectangular hyperbola. Then x, y is equal to constant or x is inversely proportional to y. Inverse function that is a rectangular hyperbola. X is inversely proportional to y potana, we will get a rectangular hyperbola. Right, and yes, இப்போ I think நம்ம differentiation குள்ளர போலாம்னு நினைக்கிறேன். So algebra முடிச்சாச்சு, binomial theorem முடிச்சாச்சு, trigonometry முடிச்சாச்சு, graph and coordinate geometry is over. Vector algebra, differentiation, integration. Okay. Vector algebra. Okay, English. So let's take a few minutes break. So major kutti podusana topics எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ we are getting into the serious Hulk topic. Vector algebra actually ஒரு separate chapter மாதிரியே கொண்டு போவாங்க. So we are going to discuss that. So அது போறதுக்கு முன்னாடி if you want you can take a few minute break. முடிச்சிட்டு we can get back. இப்போ டைம் என்ன 11:04. So let's say நம்ம ஒரு 3 minutes break எடுத்துக்கலாம். 2 to 3 minutes. So 11:06 or 11:07 க்கு continue பண்ணுவோம். Okay? Okay. Continue பண்ணுமா? Vector algebra. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே மேஜரா ஸ்கேலார்ஸ், மேக்னிடியூட் மட்டும். இப்போ மேக்னிடியூட் கூட சேர்த்து ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைரக்ஷனும் கணக்குல வரும். Obviously they are called vectors. இப்போ ஒரு வெக்டாரை
நம்ம பிரைமரியா ரெண்டு விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம ரொம்ப டீடைல்டா உள்ள போக முடியாது பிகாஸ் வெக்டார் ஒரு கடல். ரைட்? ஸோ நம்ம ரொம்ப டீடைலா உள்ள போகாம சூப்பர்ஃபிஷியலா போட்டு முடிச்சிடலாம். பாருங்க, ரெண்டு விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு மேக்னிடியூட் பிளஸ் டிரெக்ஷன் செப்பரேட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன, a force of 5 Newton acting at an angle of 45 degrees. அதாவது மேக்னிடியூட் தனியா, அதோட டைரக்ஷன் தனியா ஸ்பெசிஃபிக்கா கிளியரா கொடுத்துட்டாங்க. யா, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஃபார்மேட். அது இல்லாம இன்னொரு ஃபார்மேட் இருக்கு வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, அண்ட் தட் இஸ் காம்பனன்ட் ஃபார்மேட். காம்பனன்ட் ஃபார்ம். இப்போ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இதையே எப்படி சொல்லலாம், 5/√2 i cap plus 5/√2 j cap. ரைட்? ஸோ இது காம்பனன்ட் ஃபார்மேட் அப்படின்வாங்க. ஸோ வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் there are different types of vectors: equal vector, unequal vector, parallel vector, anti-parallel vector, coplanar, collinear, concurrent vectors, unit vectors, orthogonal vectors, and so on. போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க மேக்ஸ்ல டீடைலா படிச்சிருப்பீங்க. நமக்கு இங்க பிரைமரியா ஒரு சிலது தேவைப்படும். என்ன, கொலினியர் வெக்டார்னா சேம் லைன்ல இருக்கிறது, ஆர்த்தோகோனல் பர்பெண்டிகுலரா இருக்கிறது. இது எல்லாமே நம்ம டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்ல மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் பிசிக்ஸ் ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஓகே. ஸோ அப்போ வெக்டார் ரெசல்யூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரிக்னோமெட்ரியில, அதே தான். லெட்ஸ் சே I have a vector, right? F vector அப்படின்னு வச்சுப்போம். And that is at an angle 30 degree. இப்போ x component என்ன வரும் பாருங்க, எனக்கு f cos 30 degree and y component will be f sin 30 degrees. ஸோ இப்போ நான் டோட்டல் ஃபோர்ஸை நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபோர்ஸ் வெக்டார் மேக்னிடியூட் அண்ட் 30 degrees நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படி சொல்லலாம். ஈஸ்ட்ல இருந்து நார்த் 30 degrees. ரெண்டாவது f cos 30 i cap plus f sin 30 j cap. Right? So this is how you represent vectors. நார்மலா ரெண்டு வெக்டார்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுவே எனக்கு if the angle is obtuse 90 டிகிரியை தாண்டி ஆங்கிள் இருந்ததுன்னா i காம்பனன்ட் நெகட்டிவ்ல வந்துடும், y காம்பனன்ட் பாசிட்டிவ். ஸோ எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாற்றி போட்டு யூ கேன் சால்வ் இட். வேணா பேஸ்ட் ஆன் த குவாட்ரண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இதுவே இமேஜின் திஸ் சிச்சுவேஷன், அதே கிராஃப் எனக்கு ஃபோர்ஸ் வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே இந்த இடத்துல 30 டிகிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன வரும்? ஸோ இங்கே f sin 30 degree. This will be f cos 30 degree. இப்போ இந்த ஃபோர்ஸ் வெக்டார் எப்படி எழுதுறது? மைனஸ் f sin minus f sin 30 degree i cap plus f cos 30 degree j cap. ஸோ அந்த சைனை ப்ராப்பரா மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சால்வ் எனிதிங். இது வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன். இப்போ அடுத்தது நமக்கு ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்ப்போமா? அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ நமக்கு காம்பனன்ட் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1 i cap plus b1 j cap plus c1 k cap வச்சுப்போம். Right? So let this be x vector. X vector. எனக்கு இப்போ y vector is a2 i cap plus b2 j cap plus c2 k cap. Right? So ரெண்டு vectors component formatல கொடுத்திருக்காங்க. அப்போ addition is so simple. X vector plus y vector. Corresponding components add பண்ணா முடிஞ்சு போச்சு. a1 plus a2 i cap plus b1 plus b2 j cap plus
C1 plus C2 K cap. Right? 3 components தனித்தனியா முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ எனக்கு magnitude and direction, magnitude தனியா direction தனியா கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுப்போம் ரெண்டு வெக்டார்ஸ்க்கு. இப்போ அதை எப்படி சால்வ் பண்றது? Magnitude and direction தனித்தனியா கொடுத்துட்டா how do we solve it? இப்போ let's say x vector is equal to அதோட magnitude வந்து let's say a and y vector is equal to b. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து theta. Right? So இதுக்கு நமக்கு ரெண்டு primary geometrical methods இருக்கு. Triangle law, parallelogram law. So அப்ப triangle law. Triangle lawல important point என்னன்னா head to tail connection. நான் கொடுத்திருக்கிற ரெண்டு வெக்டார் எடுத்து ஒரு வெக்டாரோட ஹெட் பக்கத்து வெக்டாரோட டெயில் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்? லெட்ஸ் சே இது என்னோட A வெக்டார் வெச்சுப்போம். This should be my B வெக்டார். மொத வெக்டாரோட ஹெட் கூட ரெண்டாவது வெக்டாரோட டெயில தூக்கி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். So this is important. இப்போ ரிசல்டன்ட் எனக்கு என்ன ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டெயில்ல இருந்து ரெண்டாவது வெக்டாரோட ஹெட்டுக்கு நான் ஒரு ஸ்ட்ரைட்டான ஆரோ போட்டேன்னா that becomes my resultant vector. Right? So மொத வெக்டாரோட டெயில்ல இருந்து ரெண்டாவது வெக்டாரோட ஹெட்டுக்கு. This is resultant. ரிசல்டன்ட்னா ஒன்றும் இல்லை, அடிஷனோட ரிசல்ட்டை தான் நம்ம ரிசல்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ட்ரையாங்கிள் லாக்கு ரெண்டு வெக்டார்ஸை ஐ ஹவ் அரேஞ்ச்ட் தெம் இன் அ சர்டன் ஆர்டர். ஹெட் டு டெயில் கனெக்ஷன். சர்டன் ஆர்டர்னா இங்க டெயில் டு ஹெட் அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபைனலா when you close the third side of the triangle formed by the two vectors in the reverse order, நான் இதே ஆர்டர் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா எனக்கு என்ன இருக்கணும்? இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கணுமா? A B C இப்படி வந்திருக்கணும். ஆனா இங்க AB ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. லெட்ஸ் சே ஆன்டி கிளாக்வைஸ். நான் கிளாக் வைஸ்ல ஆரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல நான் அந்த ரெண்டு வெக்டார்ஸை க்ளோஸ் பண்ணனா I'll form a triangle. The third side of the triangle will become the resultant. So this is triangle law of vector addition. ரெண்டு வெக்டாரை ஒரே ஆர்டர்ல வச்சுட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல அதை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா ட்ரையாங்கிள் லா. முக்கியமான விஷயம் இங்க ஹெட் டு டெயில் கனெக்ஷன். parallelogram log tail and tail connection varum. That is a very big difference. இதே ரெண்டு vectors. Let me add them using parallelogram. Parallelogram law. So this is P vector, A vector, B vector. Notice பண்ணீங்கன்னா tail to tail connection, right? So theta னு வச்சுப்போம். Parallelogram law என்ன பண்றோம்? A ஓட காப்பி எடுத்து இங்க, அதே மாதிரி B ஓட காப்பி எடுத்து இங்க. இப்போ this forms a parallelogram. இப்போ இந்த parallelogram ஓட diagonal will be the resultant. This is the resultant, right? So இப்போ நான் ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்து tail to tail கனெக்ஷன் வச்சிருக்கேன். அதுல ஒரு பேஸ் வெக்டாரை காப்பி பண்ணி மேல லெஃப்ட் வெக்டார் காப்பி பண்ணி ரைட்ல போட்டோம்னா I'll get a parallelogram. அந்த parallelogram ஓட diagonal தான் resultant of these two vectors. So இங்க assumption என்ன? tail to tail. இது வந்து tail to tail அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் diagonal of parallelogram is the right resultant. இப்போ இதுக்கு நமக்கு ஒரு mathematical formula இருக்கு. We have a clear mathematical formula for parallelogram method, right? So அதை derive பண்ண போறது இல்ல. I'll just give you the final formula. Okay. So, okay, if you want, we can derive. No பிரச்சனை இல்ல.
So this is b vector. In the angle on theta, this becomes b cos theta. This becomes b sin theta. Right, so this is a vector. This already namakitta irukku. This is a, this b cos theta, this b sin theta. Ipo idu vandu o, let this be point p and this is q. Ipo OPQ is a right angle triangle illaya? Q is a right triangle triangle. அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு r square is equal to OP square plus PQ square, which would be a plus b cos theta the whole square plus b sin theta the whole square. A plus b cos theta the whole square plus b sin theta the whole square. So இப்போ இதை simplify பண்ணோம்னா என்னோட resultant would be root of a square plus b square plus 2ab cos theta. Right? So இதுதான் ரெண்டு வெக்டார் அடிஷனுக்கான parallelogram lawல இருந்து derive பண்ணப்பட்ட magnitude and direction formatல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க resultant கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. So இதை மட்டும் பிளைண்டா மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா அது. ரெண்டு வெக்டார் அதுங்களுக்குள்ள இருக்கிற டைரக்ஷனை மட்டும் தப்பா போடாம இருந்தீங்கன்னா you will get the perfect answer. tail to tail connect பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டைரக்ஷனை மட்டும் ப்ராப்பரா எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the absolute answer. எந்த ப்ராப்ளமே இல்லாம you will get the answer. r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. சரிப்பா, ரிசல்டன்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் தானே, அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கணும்ல. அது ரிசல்டன்ட் இஸ் a vector. அதோட மேக்னிட்யூட் r கண்டுபிடிச்சாச்சு. ரிசல்டன்டோட டைரக்ஷன் என்ன வரும் பாருங்க, தட் இஸ் ஆல்பா. ஏல இருந்து நான் ஆல்பா வச்சிருக்கேன். அதே ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் OPQ tan alpha is opposite side by adjacent side. So b sin theta by a plus b cos theta. So alpha equals tan inverse of b sin theta by a plus b cos theta. So என்னோட resultant vector ஓட addition formula as well as magnitude as well as direction ரெண்டுமே நான் டயக்ராமே இல்லாம அந்த நம்பர்ஸ் அண்ட் ஆங்கிள் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் வச்சு என்னால சால்வ் பண்ண முடியும். இப்ப அடுத்து சப்ராக்ஷன். இங்க parallelogram அடிஷன் போட்டோமா, சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்னா ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இது a வெக்டார், இது b வெக்டார். நமக்கு a மைனஸ் b வேணும்னா சிம்பிள், இவனோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டு தீட்டா 180 மைனஸ் தீட்டா. ஸோ நான் இங்கே மைனஸ் b வெக்டார் அப்படிங்கிறத மைனஸை நான் நம்பருக்குள்ள தூக்கி போட்டுக்க முடியாது, மைனஸ் ஆஃப் b வெக்டார். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் அடிஷன். ஸோ இப்போ இங்கே நான் ட்ரையாங்கிள் parallelogram law யூஸ் பண்ணா this will be my resultant. So அப்ப நான் a and b with angle 180 minus theta solve பண்ணும்போது என்னோட resultant will be root of a square plus b square minus 2ab cos theta. Right? So a square plus b square minus 2ab cos theta. Actually cos 180 minus theta வரும், minus cos theta. And alpha equals, this will be alpha equals b sin theta by a minus b cos theta. அவ்வளவுதான்டே. So resultant magnitude as well as direction for subtraction of two vectors. Cos 180 minus theta ன்னு போடுவோம், and sin 180 minus theta. Signல change ஆகாது, but cosல மட்டும் நமக்கு மைனஸ் வந்துரும். Subtraction, right? So addition and subtraction. Mathematical formula. இங்க again I am reminding you, word of caution, angle மட்டும் ப்ராப்பரா போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சா? ட்ரையாங்கிள் லா, parallelogram லா பார்த்தாச்சு. ஃபைனலா பாலிகன் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சும்மா ஒரு உப்புக்கு சப்பானி லா. என்ன இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்டு வெக்டார்ஸை வச்சு மட்டும் தானே. வாட் இஃப் ஐ ஹாவ் மல்டிபிள் வெக்டார்ஸ்? எனக்கு மல்டிபிள் எக்கச்சக்க வெக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே.
அவ்வளவு வெக்டார்ஸையும் நான் அட் அ டைம் ஆட் பண்ணணும். how do I do it? இருக்கிற எல்லா வெக்டாரையும் பொறுக்கி எடுத்து ஒரு வெக்டாரோட ஹெட் அண்ட் இன்னொரு வெக்டாரோட டெய்ல், ஹெட் டெய்ல் அப்படின்னு கனெக்ஷன் பண்ணிட்டே போறோம். மொதல் வெக்டாரோட டெய்லை தூக்கி கடைசி வெக்டாரோட ஹெட்டுக்கு ஒரு கனெக்ஷனை போட்டோம்னா வில் கெட் த ஃபைனல் ரிசல்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெக்டார், ரெண்டாவது வெக்டார், மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஏழு வெக்டார். இந்த மாதிரி இவ்வளோ வெக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். let us assume that we have these many vectors. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஹெட் டு டெய்ல் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஹெட் டெய்ல். ஸோ திஸ் இஸ் அ பாலிகன். இப்போ நான் இதில் எங்கே ஆரம்பிக்குது? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இது ஃபைனல் எண்ட் பாயிண்ட். ஸோ இத்தனை வெக்டார் சைமல்டேனியஸ்னா ஃபைனல் எண்ட் பாயிண்ட். இப்போ இங்கே இருந்து this will be the resultant. C vector, D vector, F vector, G vector. So polygon law. So triangle law ஓட ஒரு extended format தான் polygon law. triangle lawல என்ன பண்ணோம்? ஒரு வெக்டார், ரெண்டாவது வெக்டார், ரெண்டுத்துக்கும் ஒரு ரிசல்டன்ட் போட்டா முடிஞ்சு போச்சு. A and B. ஏன் ரெண்டு வெக்டார் மட்டுமா? ரெண்டு வெக்டார் இருந்தா மட்டும்தான் நான் இதை அப்ளை பண்ண முடியுமா? இன்னும் மல்டிபிள் வெக்டார்ஸ் இருந்தாலும் ஐ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ திஸ் இஸ் பாலிகன் லா. இன்ஃபேக்ட் ட்ரையாங்கிள் லாங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் அண்டர் பாலிகன் லா. ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கும்போது the polygon law gets reduced down to triangle law. Right? சரி. And addition subtraction முடிஞ்சிருச்சு. அடுத்து யூனிட் vector. இப்போ let's take x vector is a1 I cap b1 j cap plus c1 k cap எடுத்துப்போம். இப்போ எனக்கு x வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வெக்டார்ல இருந்து மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். root of a1 square plus b1 square plus c1 square. So a1 square plus b1 square plus c1 square. இது வெக்டாரோட மேக்னிடியூட். இப்போ யூனிட் வெக்டார் எப்படி சால்வ் பண்ணலாம்? that vector divided by அதோட மேக்னிடியூட், which is a1 I cap plus b1 j cap plus c1 k cap divided by root of a1 square plus b1 square plus c1 square. Right? So this is unit vector. Unit vectorனா என்ன அர்த்தம்? என்னோட கேப் இருக்குல்ல, அந்த சிம்பிளோட மீனிங் என்னன்னா magnitude is 1. magnitude 1 direction மட்டும் இருக்கும். it has magnitude 1 used for அதோட purpose என்னன்னா it is used to represent direction. நாமளே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். so unit vectorனா magnitude is 1 and it is used for direction represent பண்றது. ijk vectors இருக்கு இல்லையா? so x y z axis அந்த ஒரு ஆக்சிஸ்க்கும் வெக்டார் அல்ஜீப்ராக்கு அப்படின்னு நம்ம அசைன் பண்ண ஆல்பபெட்ஸ் இஸ் ijk. right? so மூணு mutually perpendicular directions. so this is I cap, j cap, k cap. so x y z. right? so this is unit vector. யூனிட் வெக்டார் முடிஞ்சிருச்சா? எஸ். இப்போ let's do the next concept, multiplication. ஸோ அப்போ வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் நமக்கு ஒரு வெக்டார் கூட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுற லாஜிக் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணுற லாஜிக் இன்னொன்று இருக்குது. ஸோ அப்போ ஒன்னொன்னுத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாண்டி. ஜஸ்ட் ஒன் செக் பசங்களா, ஹோல்ட் ஆன்.
Okay, multiplication. So, vector multiplication. ஒரு ஸ்கேலாரை தூக்கி வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? ரெண்டு வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க. So first scalar into vector. ரெண்டு possibilities. First case. இப்போ let us say என்னோட b vector is equal to k into a vector அப்படின்னு வச்சுப்போம். If k is positive, k பாசிட்டிவா இருந்ததுன்னா only magnitude changes. எனக்கு k பாசிட்டிவா இருக்கும்போது only magnitude மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். Suppose if k is negative, if k is negative, then magnitude கூட சேர்ந்து direction reverses, உல்டா 180 டிகிரி ஆயிடும். ஏன்னா வெக்டாரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் அப்படிங்கிறது மேக்னிடியூடுக்கு சொந்தம் கிடையாது, டைரக்ஷனை குறிக்கிறது. ஒரு வெக்டாருக்கு நான் மைனஸ் போட்டு விட்டேன்னா அவன் ஒரிஜினலா எந்த டைரக்ஷன்ல இருக்கானோ இப்போ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இது ஸ்கேலார் இன்டு வெக்டார். ரெண்டாவது வெக்டார் மல்டிப்ளிகேஷன். வெக்டார் இன்டு வெக்டார். அதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு டாட் ப்ராடக்ட், இன்னொன்னு கிராஸ் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கேலார் ப்ராடக்ட். So basic formula என்னுடைய a vector dot b vector is modulus of a into modulus of b into cos theta, right? So mod a into mod b into cos theta, இதுதான் dot product ஓட formula, right? So இது magnitude and direction தனித்தனியா, எனக்கு ரெண்டு magnitude and direction தனித்தனியா கொடுத்திருந்தா நான் இந்த formula யூஸ் பண்ணலாம். இதே dot product component format கொடுத்தா நம்ம எப்படி யூஸ் பண்றது? Now let's say a vector என்ன கொடுத்திருக்காங்க? x1 i cap plus y1 j cap plus z1 k cap. அதே b vector என்ன? x2 i cap plus y2 j cap plus z2 k cap. இப்போ a vector dot b vector என்ன? x1 into x2 x1 x2 plus y1 y2 plus z1 z2. இங்க i j k எதுவுமே வரவே கூடாது. டாட் ப்ராடக்ட்ங்கிறது ரிசல்டன்ட் ஸ்கேலார். அங்க i j k நத்திங், எதுவுமே வரக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். நானே ஆரம்பத்துல டாட் ப்ராடக்டை போட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? x1 x2 i கேப், y1 y2 j cap அப்படி போட்டுட்டு இருப்பேன். என்ன ஃபைனலா வெக்டார் வருது அப்படின்னு பார்த்தா நம்ம தேவையில்லாம i j k போட்டு வெக்டார் ஆன்சரா வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். So only scalar, right? Only magnitude. இப்போ பிரைமரியா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது எப்படி தெரியுமா யூஸ் பண்ணுவோம் நம்ம? To find the angle a dot b vector by mod a into mod b will be cos theta, angle between the two vectors. Right? So ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a dot b தனியா கண்டுபிடிச்சிட்டு modulus of a modulus of b அதை தூக்கி டினாமினேட்டர்ல போட்டோம்னா I'll get cos of the angle. So இப்ப டாட் ப்ராடக்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், what if theta is equal to 0? Then a vector dot b vector என்ன வரும் பாருங்க? just mod a into mod b, which means maximum. So dot product எப்ப maximum இருக்கும் பாருங்க? When the theta is 0, vectors are parallel. Parallel இருக்கும்போது dot product maximum இருக்கும். பட் அதுவே theta is 180 degree ன்னு வச்சுப்போம். Then a dot b is mod a into mod b. இங்க cos 180 என்னடே வரும்? -1, which is minus ab, which is minimum.
So dot product when the vectors are anti-parallel, opposite direction, you'll have the minimum value. What if theta is 90 degree? Then equal to 0. இதுக்கு பேரு தான் orthogonal. So if the dot product is 0, அந்த ரெண்டு vectors perpendicular இருக்குன்னு அர்த்தம். Right? So when the dot product is 0, அந்த ரெண்டு vectors are perpendicular to each other. And this is another important condition. எக்கச்சக்க ப்ராப்ளத்துக்கு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ரெண்டு வெக்டார்ல ஒரு வெக்டார்ல ஏதோ ஒரு டேர்ம் அன்னோன் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸோட ஐயோட கோஎஃபிஷியன்ட் இல்ல ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து அன்னோன் குவான்டிட்டி கொடுத்துருவாங்க. பி கியூ ஆர் எம் என் கே சம்திங் லைக் தட். அது கூட இன்னொரு வெக்டார் கொடுத்துட்டு ஆர்த்தோகோனல் கொடுத்துருவாங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா யூ வில் கெட் த ஆர்த்தோகோனல் வேல்யூ லைக் cos 90 0. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். அண்ட் நவ் கிராஸ் ப்ராடக்ட். So what is cross product? இதுக்கு இன்னொரு பேரு vector product. Right? So A vector cross B vector. Formula na mod A mod B sin theta into n cap. இது ஒரு vector அப்படிங்கிறதுனால n cap போட்டே ஆகணும். n capங்கிறது என்ன? It's a unit vector perpendicular to both A and B. Right? So அது ரொம்ப முக்கியம் இங்க. எனக்கு கிராஸ் ப்ராடக்டோட ரிசல்டன்ட் ஒரு வெக்டார் தானே. வெக்டார்னா ஒரு மேக்னிடியூட் இருக்கணும், ஒரு டைரக்ஷன் இருக்கணும். The AB sin theta will be the magnitude. N cap will be the direction. So n cap எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? சிம்பிள். A B vector. So இப்போ இது வந்து மூணு மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் A வெக்டார் B வெக்டார் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ வாட் இஸ் n கேப்? நான் A வெக்டார்ல என்னோட ஃபிங்கர்ஸை வச்சுட்டு கர்ல் பண்ணி B வெக்டார் கொண்டு போகும்போது தம் எங்க பாயிண்ட் பண்ணதோ தட் ரெப்ரசன்ட்ஸ் n கேப். ஸோ n கேப் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் A and B. In fact, n cap is perpendicular to the plane containing A and B vector. So இது ரொம்ப important. N cap. So it's perpendicular to A vector and B vector. Right? So resultant of the direction, resultant of the cross product of the direction. This is given by right hand rule. Resultant of the direction. So இதுவே எனக்கு magnitude and direction கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். What if it is component method? Component method கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது? SGVக்கு if you are in pro batch, it's better to follow pro batch day. ஏன்னா I think that is better. ஏதாவது ஒரு பேட்ச் தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். Pro batch you will get highest level of personal attention. I mean, video is also equally good. இதை விட அது பெருசு, அதை விட இது பெருசு அப்படின்னு கிடையாது. But அந்த personalization will be much better in pro batch. Content quality, teaching quality will be same. அங்க you will have much better personalized stuff. So my suggestion, நீங்க pro batch follow பண்ணுங்க. Right hand screw rule. But what if I get it in component format? A vector is xi cap plus yj cap plus zk cap. Now B vector என்ன வருது? x1 y1 z1 x2 I cap plus y2 j cap plus z2 k cap. இப்போ A vector cross B vector என்ன வரும்? I cap j cap k cap x1 y1 z1 x2 y2 z2. So this is determinant method. So அப்ப இந்த determinant method எப்படி சால்வ் பண்றது? Just I cap into y1 z, அதாவது y1 z2 minus z1 y2
minus j cap into x1 z2 minus x2 z1 plus k cap into x1 y2 minus y1 x2. அவ்வளவுதான்டே. ஸோ அந்த ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டு கிராஸ் மைனஸ் கிராஸ், ஜே கேப்புக்கு மட்டும் நம்ம மைனஸ் போடணும், ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டு கிராஸ் மைனஸ் கிராஸ், கே கேப் எலிமினேட் பண்ணிட்டு கிராஸ் மைனஸ் கிராஸ். ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தட் நிறைய பேர் தப்பு பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஜேக்கு மைனஸ் போடுறதை மிஸ் பண்ணிடுவீங்க. இல்லை வெக்டாரோட ஆர்டரை மாற்றி, இப்போ டார்க்ல வந்து ஆர் கிராஸ் எஃப், பிரைமரியாக எஃப் முதல்ல போட்டு ஆர் ரெண்டாவது போட்டோம்னா ஆன்சர் அப்படியே நெகட்டிவ்ல வந்துடும். அதை பிடிச்சி மார்க் பண்ணி வச்சுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஆர்டர் மைனஸ் அண்ட் பிளஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஓகே, ரைட், டன். That's all பசங்களா. ஸோ வெக்டார்ஸ் ஓவர். இப்போ அடுத்து ஃபைனலா கால்குலஸ், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? டிஃபரன்சியேஷன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் என்றால் என்ன? சிம்பிள் டே. எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு, இன்னொரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. நான் அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி இருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணா தட் இஸ் டிஃபரன்சியேஷன். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளை ஸ்மால் சேஞ்ச் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் டிபெண்டன்ட் வேரியபிள் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணா that will give you differentiation. இப்போ எக்ஸாம்பிளுக்கு y is equal to f of x, right? இப்போ நான் x-ஐ கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணிட்டு y எவ்வளவு கரஸ்பாண்டிங் எனக்கு சேஞ்ச் ஆகுது, டெல்டா y by டெல்டா x, ரைட்? இது வந்து மேக்ரோஸ்கோபிக். நான் டெல்டா எக்ஸ்னா எக்ஸை பெருசா சேஞ்ச் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங்கா y எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்றது, ரைட்? ஸோ இப்போ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0, ரைட்? ஸோ டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம்? ஜீரோவை நோக்கி போயிட்டு இருக்கு. த லிமிட் ஆஃப் டெல்டா எக்ஸ் இஸ் 0. எக்ஸாக்டா வேல்யூ 0 வராது. இப்போ ஜீரோக்கு பக்கத்துல இருக்கிற க்ளோசஸ்ட் நம்பர் நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க, 0.1, 0.01, 0.001 போய்கிட்டே இருக்கும். 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இன்ஃபினைட் 0 போட்டு 1ன்னு கூட சொல்லலாம். பட் எக்ஸாக்டா 0 அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, தப்பு. ஸோ இப்படி எழுதும்போது டெல்டா y by delta x becomes dy by dx. Okay, so limit delta x tends to 0, del y by del x is dy by dx. இதுதான் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனுக்கான பேசிக் கான்செப்ஷுவல் ஃபார்முலா. பட் இது அவ்வளவா உங்களுக்கு பிசிக்ஸ்ல யூஸே ஆகாது. பிசிக்ஸ்ல நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனுக்கும் ஃபார்முலா வச்சிருக்கோம்ல, அதுதான் எக்கச்சக்கம் யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ ஃபார்முலா எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு வில் ட்ரை டு சால்வ் அ ஃபியூ கொஷின்ஸை பார்த்துட்டு வில் இன்டகிரேஷனுக்குள்ளார ஓடிடலான்ட்டு. இப்போ நமக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. y equals x power n, then dy by dx equals n into x to the power n minus 1. இதுதான் டிஃபரன்சியேஷன்ல இருக்கிற லைக் கிரேட் ஃபாதர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாம பிசிக்ஸே கிடையாது. அவ்வளோ தடவை 1,00,000 தடவை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அண்ட் dy by dx ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம y dash அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஸோ அது பவர் 1 கிடையாது, இட் இஸ் லைக் அப்பாஸ்ட்ராஃபி டேஷ் மாதிரி. dy by dx ஓட ஷார்ட் ஃபார்ம் y dash அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ y is equal to x power n, dy by dx is n to x power n minus x. ஸோ y is equal to ln நம்ம கடைசியா பார்க்கலாம்.
x power n. Okay. இப்போ வெறும் constant வச்சுப்போம். Then dy by dx equals 0. ஏன் y constant அப்படின்னா அதோட மீனிங் என்ன பாருங்க, எனக்கு x ஓட வேல்யூவை நான் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் y ஓட வேல்யூ சேஞ்சே ஆகாது இல்லை. ஸோ the word differentiation has no meaning. y is equal to constant ன்னு சொல்லிட்டா நான் y ஓட வேல்யூவை எவ்வளவு சேஞ்ச் பண்ணாலும் x ஓட வேல்யூ will become fixed. x ஓட வேல்யூல எந்த சேஞ்சுமே வராது. ஸோ it is constant. ஸோ differentiation is 0. அடுத்தது y is equal to, அதே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ் பவர் n இருக்குன்னு வச்சுப்போம். dy by dx என்ன வரும், கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கணும், n into x to the power n minus 1, ரைட். எனக்கு கான்ஸ்டன்ட் இண்டிவிஜுவலா இருந்ததுன்னா டிஃபரன்ஷியேஷன் 0. அதுவே வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு வேரியபிள் கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு வச்சுப்போமே, மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன்ல இருந்ததுன்னா நான் அதை அப்படியே வெளியே தூக்கி வச்சுட்டு ரிமைனிங் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா டன். எனக்கு அந்த கான்ஸ்டன்ட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், நான் அப்படியே வச்சுட்டு மீதி இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும், ரைட். ஸோ தட்ஸ் த ஸ்டாண்டர்ட் அப்ரோச். ரைட். போட்டாச்சா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை தனித்தனியாக எவாலுவேட் பண்ணுவோமா? ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம்ட. y equals sin x, y dash is equal to cos x. Right, so sin a differentiate பண்ணா cos, but y is equal to cos x, y dash is minus sin x, y is tan x, y dash is secant square x. tan differentiate பண்ணா secant square x. அடுத்து y is cot x, y dash என்ன வரும், minus of cosecant square x. அடுத்து y is secant x, y dash is secant x tan x. Cosecant x, y dash will be minus cosecant x cot x, right. So minus cosecant x cot x done. So இந்த 6 ஃபார்முலாவையும் மறந்துடவே கூடாது. You will need it a lot of times. எக்கச்சக்க இடத்துல இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது பேசிக் x power n ஃபார்முலா, blah blah blah, அது trigonometric ஃபார்முலா. அண்ட் இது இல்லாமல் you might need log y is equal to ln x. So y dash is equal to 1 by x அப்படின்னு வருது. ln differentiate பண்ணா 1 by x. அதே y equals e power x இருந்ததுன்னா then y dash is equal to e power x அப்படியே தான் இருக்கும். ஸோ e power x differentiate பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவன் அப்படியே தான் இருப்பான், சேஞ்ச் ஆகவே மாட்டான். லைக் e power x is kind of like a super hero, சேஞ்சே ஆகாது. ஓகே. அடுத்தது இதுல இருக்கிற ரூல்ஸ் பார்த்துடலாமா? அடிஷன், சப்ட்ராக்ஷன் ரூல் அப்படின்னா என்ன, எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம், f of x plus g of x, the whole dash division பண்ணணும்னா f dash of x plus g dash of x. ஸோ எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷனில் இருக்குது, அதை மொத்தமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா தனித்தனியாக என்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். டன். ஃபார் சப்ராக்ஷன் ஆல்சோ சேம் ஸ்டஃப். பட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னும் போது நான் அது பாருங்க, எஃப் ஆஃப் இல்லை யூவி மெத்தட் அப்படி போட்டுக்கலாம். u dot v, u into v the whole dash is u into v dash plus v into u dash. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இந்த செகண்ட் ஒன்னை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்.
ரெண்டுத்தையும் நம்ம simultaneous போடக்கூடாது. 1 by 1. Do it one step at a time. அதுவே division கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுப்போம். அப்பதான் இருக்கிறதே பெரிய நசை. U by V is equal to V square V into U dash minus U into V dash. அவ்வளோதாண்டி. So addition and subtraction, multiplication and division. Yeah, chain rule ஒன்று இருக்கு நமக்கு. Outermost functionலேருந்து innermost functionக்கு போவோம். That you will understand if you do some problems. Problems போட்டால் தான் புரியும் நமக்கு. இப்போ example பாருங்க. We'll do an example for chain rule. Rule என்ன? Outermost. It's outermost function and innermost function. The question is, one second. Yeah. 4 into y is equal to 4 into e to the power x square minus 2x. Minus 2x. So, இங்க இப்போ chain rule எப்படி execute பண்றது? மீதி எல்லாமே direct formula substitution. u by v, u எல்லாமே formula substitution. Chain rule formula சொல்றதை விட it's better if we do it. என்ன பண்ணலாம் பாருங்க? outermost to innermost. இதை எனக்கு differentiate பண்ணணும். dy by dx. So, first step என்ன தெரியுமா? 4 e to the power x square minus 2x. அது அப்படியே differentiate. I mean, after differentiating, I'll get the same. ஏன்னா e power இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? e power differentiate பண்ணா எனக்கு அதே அப்படியே தான் இருக்கும். It's not going to change. So, e power differentiate பண்ணா அதே தான் வரும். So, e power differentiate பண்ணி அப்படியே வச்சாச்சு. Into. இந்த expression differentiate பண்ணா 2x minus 2. Right? So, answer would be 8 into x minus 2 into e to the power x square minus 2x. This is chain rule. Outermost to innermost. Now, இதிலேக்கு நம்ம என்ன ஒரு 2-3 examples மட்டும் போட்டுக்கலாம். இந்த மெத்தட்ல மட்டும் to make it very clear. Let's say y is equal to log of sin x அப்படின்னு வச்சுப்போம். Y is equal to log of sin x. இப்போ dy by dx என்ன வரும் நமக்கு? First I have to do log x. 1 by sin x into sin differentiate பண்ணா cos x. Right? Log differentiate பண்ணா 1 by sin. அதாவது log x differentiate பண்ணா 1 by x. இங்க log குள்ளர sin x இருக்கு. So 1 by sin x into chain rule. Sin தனியா differentiate பண்ணனும். cos x. So answer would be cot x. Now one more example is equal to sine of x square plus 2. But dy by dx என்ன வரும்? Outermost function is sine. அதுக்கு differentiate பண்ணா cos of x square plus 2 into x square plus 2 differentiate பண்ணா 2x plus 0. Answer will be 2x into cos of x square plus 2. Right? Yep. That's it. So this is chain rule பசங்களா. I think differentiationல almost எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. u by v க்கு if you want we can do one example. போடுவோமா? I think we can do one example for u by v. Hold on. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போடுவோமா? u by v க்கு x square plus 1 by x plus 1. y equals x square plus 1 by x plus 1. இப்போ எனக்கு dy by dx வேணும். Differentiated with respect to x. வரேன். x plus 1 the whole square v into u dash என்ன வரும்? 2x minus x square plus 1 u into v dash. Denominator differentiate பண்ணா 1. So, அவ்வளோதான். இதை further simplify பண்ணலாம். 2x square plus 2x minus x square plus 1 by x square plus 1, which is x square plus 2x plus 1
by x square plus 1. That's it. X square plus 2x. Yeah, I think minus 1. Done. அவ்வளோதாண்டே. So product rule, quotient rule, chain rule, that's it. So differentiation simple. இப்போ அடுத்தது final integration. Integration பார்த்துருவோமா? maxima minima பார்க்கவே இல்லைடே. Yeah. Differentiation ஓட one of the important applications. Maxima and minima. Let's say எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். y is equal to f of x. கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா find out the maxima and minima of y அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? First of all, maxima and minima கண்டுபிடிக்கிறதுக்கு step 1 slope 0 பண்ணணும். differentiate பண்ணி equal to 0 போட்டீங்கன்னா those are the points at which either maxima or minima will happen. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் அப்படி எடுத்துப்போம். இது ஒரு பாயிண்ட் 2 3 4 5 A C D E 5 பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். இப்போ தான் y is equal to f of x கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் y dash is equal to 0 போட்டேன்னா I'll get a certain value of x. So y dash கண்டுபிடிச்சிட்டு அதை equal to 0 போட்டேன்னா எனக்கு ஒரு சில values of x கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்ல தான் எனக்கு maxima or minima, either maxima or minima will exist in those points. Right? நான் first order differentiation equal to 0 போட்டு வர்ற values இருக்குல்ல, அந்த x தான் location of maxima or minima. இப்போ அடுத்தது y double dash அந்த x தூக்கி substitute பண்ணி y double dash கண்டுபிடிக்கிறேன். If y double dash is positive, then y is minimum. Y double dash is negative, then y is maximum அப்படின்னு அர்த்தம். டபுள் டேஷ்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்டன் வேல்யூ ஆஃப் ஸ்லோப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோப்போட வேல்யூ இட் இஸ் பிகமிங் நெகட்டிவ், ரைட்? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் இஸ் நெகட்டிவ்னா மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம். அதே பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்து பாருங்க, இனிஷியல் ஸ்லோப் இப்படி இருக்கு, நெகட்டிவ், ஃபைனல் ஸ்லோப்பு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர், அது second order differentiation that will give you whether it is maxima or minima. So second order differentiation positive இருந்ததுனா minimum, second order differentiation negative இருந்ததுனா maximum. So remember this. Potential energy curve la we'll use it so many, like நிறைய இடத்துல யூஸ் ஆகும் நமக்கு அந்த potential energy curve. No Sudeep, this is not recorded, this is of course live. Yes Nadish, critical points. எவ்வளோ மார்க் வரும்னா ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கோட்டு, இட் டிபெண்ட்ஸ். ஒரு சில நேரத்தில் நிறையா மார்க்ஸ் கேட்கலாம், ஒரு சில நேரத்தில் மார்க்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் டெஃபினெட்லி கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் மினிமா பேஸ் பண்ணி டெஃபினெட்லி அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ யூ வில் கெட் சம் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமா ஆர் மினிமா. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவல் டு 0, சர்டன் எக்ஸ் வேல்யூஸ் கிடைச்சிரும். தீஸ் ஆர் த லொகேஷன்ஸ். அடுத்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சிட்டு பாசிட்டிவ் வந்ததுன்னா y is minimum, அதாவது பாசிட்டிவ் அதாவது will substitute a certain value of x, அந்த x சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது will get it as positive. அப்போ அந்த பாயிண்ட்ல மினிமம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன்ல அந்த x தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது if it is negative, அந்த பர்டிகுலர் y value is maximum அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ அந்த y value எப்படி கண்டுபிடிக்கிறது? x தூக்கி அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி we'll have to do it. Okay. Now finally integration. So what is integration? Okay, goat, you are from Vidial. Nice man. சரி, ஸோ இப்போ இன்டெகிரேஷன் அப்படின்னா என்ன?
மேத்தமேட்டிக்கலா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஏரியா அண்டர் த கிராஃப், ரைட்? ஸோ எனக்கு ஒரு வேரியபிள் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ஸ்டன்ட் கர்வாக இருந்தால் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். எனக்கு ஒரு வேரியபிள் கர்வ் இருக்கு. இப்போ அந்த கர்வோட ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ், மோஸ்ட்லி நம்ம பிசிக்ஸ்ல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ், அதுக்கு வில் யூஸ் ஏரியா. அதுவும் இல்லாமல் ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு, அந்த குவான்டிட்டிஸோட வேல்யூ நேராக நம்ம இன்டகிரேஷன் போட்டு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, எனக்கு ஒரு வேரியபிள் குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ், ரைட்? இப்போ நான் என்ன பண்றேன், இது கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ், ஒரு சர்டன் பாயிண்ட்ல நான் ஒரு சின்னோண்டு எலமெண்ட் எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் நான் ஒரு சின்னோண்டு எலமெண்ட் எடுத்திருக்கேன், ரைட்டா? இப்போ இந்த எலமெண்டோட வேரியேஷனை இக்னோர் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் ஒய் இன்டு அவனோட லென்த் dx போட்டா I'll get the area dA, right? So இந்த ஸ்ட்ரிப்போட ஏரியா dA, இதை நான் ஒரு ரெக்டாங்கிள் நான் அசியூம் பண்ணிட்டு dx into y, y is a variable நான் போட்டுக்கலாம்ல. இப்போ டோட்டல் ஏரியா என்ன வரும், integral dA or integral y into dx. So integral y into dx will give you area under the graph. So integration ஒரு important application என்னன்னா, it will give you area under the given curve. ஒரு curve கீழே with respect to x axis ல இருக்கிற complete area உங்களுக்கு கொடுத்துரும். சரி, இப்போ ஃபார்முலா பார்த்துருமா? Integral x power n dx is equal to x to the power n plus 1 by n plus 1. இங்க important condition என்னன்னா, n should not be equal to minus 1. n minus 1 இருந்தா minus 1 plus 1 will become 0. Denominatorல 0 இருந்தா that is not defined. So not allowed. So n ஓட value minus 1 இருக்கக்கூடாது. Okay, minus 1 இருந்தா என்ன பண்ணலாம்? We have a special formula for that. Integral x power minus 1 dx is ln x. Usually plus c வருண்டே. You can use it, இல்லைனா இக்னோர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், பட் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸில் யூ மைட் நீட் தட் பிளஸ் சி, பட் மோஸ்ட்லி யூ கேன் இக்னோர் இட், நோ இஷ்யூஸ். ஏன்னா இது இன்டெஃபினைட் இன்டெக்ரல். டெஃபினைட் இன்டெக்ரலில் நம்ம லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அந்த சியை பற்றி கண்டுக்க தேவையே கிடையாது. ஓகே, அண்ட் பிரைமரி ஃபார்முலாவா அடுத்தது இன்டெக்ரல் சம் கான்ஸ்டன்ட் இன்டு டிஎக்ஸ் போட்டோம்னா எனக்கு என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் வில் பி cx plus c, some constant into cx. Constant integrate பண்ணும்போது எனக்கு வேரியபிள் வரும். வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஆர் ஜீரோன்னு வந்து நிற்குமா? ஸோ கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது I'll get a variable. இப்போ அடுத்தது அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ். என்னது? இன்டெக்ரல் sin x dx equals minus of cos x plus c விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டெக்ரல் cos x dx is sin x. அடுத்த integral secant x tan x, or we'll do this first. Secant square x is equal to tan x. The integral cosecant square x is equal to minus cot x. Integral secant x tan x equals secant x. Integral cosecant x cot x is equal to minus cosecant x. Right? Standard formula. So இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் trigonometric formula, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இங்கே எப்போ சொல்ற மாதிரி இன்டெக்ரல் e பவர் x போட்டோம்னா என்ன அர்த்தம்? he is a super hero. ஸோ எதுவுமே பண்ணவே முடியாது, e பவர் x அப்படியே தான் இருக்கும். இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சரி, இன்டெகிரேட் பண்ணாலும் சரி, யூ வில் கெட் த சேம் ஆன்சர். எந்த சேஞ்சுமே வராது நமக்கு, அப்படியே தான் இருப்பான். ரைட்டா? ஸோ 6 trigonometric ratios லான் போட்டாச்சு. அண்ட் அந்த அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் சேமாக தாண்டே வரும். நம்ம டிஃபரன்ஷியேஷனில் பார்த்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் இருந்தால் இட்ஸ் கோயிங் டு பி சேம். அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இன்டெகிரேஷனில் டிஃபரன்ஷியேஷன் அளவுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி.
கொஞ்சம் கஷ்டம். நமக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாலும் இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனை நாம சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை தூக்கி நேராக அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இன்டெகிரேஷன்ல ஒரு நசை. செயின் ரூல் மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாது. we have one rule, substitution. இன்டெகிரேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. என்னல புரியல? நம்ம ஃபார்முலா மட்டும் தானே கொடுத்துருக்கேன். What is it that you didn't understand? என்னடே சிஎம் புரியல? ரஞ்சித் ப்ளீஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுடே. என்ன புரியலன்னு சொல்லுங்க, டீட்டெயிலாக நடத்திடுவோம். இப்போ லெட்ஸ் டூ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்கு we have to do one question. அதை மட்டும் பார்த்துட்டோம்னா that's it, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் சப்ஸ்டிடியூஷன். root of 1 plus y square 2y dy. கொஸ்டின் பாருங்க. எனக்கு இன்டெகிரல் ரூட் ஆஃப் 1 + y² 2y dy இருக்கா? இதை இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்றது? நேரா இதுக்கு அப்ளை பண்ற மாதிரி நம்ம கிட்ட பெருசா எந்த ஃபார்முலாவுமே கிடையாது இல்லையா? ஸோ ஹவ் டு வி டு இட்? சிம்பிள். லெட் அஸ் அஸ்யூம் 1 + y² = t. அப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு? dy இருக்குதா? 2y dy இருக்குது. ஸோ எனக்கு இங்கேருந்து dy வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட்டட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0 + 2y dy = dt. இப்போ 2y dyக்கு பதில் நான் dt தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஸோ இன்டெகிரல் root t into dt, which is integral t⁻1/2 dt. என்ன ஆகும்? t⁻1/2 + 1 by 1/2 + 1, which is t⁻3/2 by 3/2, which is 2/3 into t ஓட வேல்யூ என்ன நமக்கு இங்க? 1 + y² the whole power 3/2. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஸோ நமக்கு டிஃப்ரென்சியேஷன்ல செயின் ரூல் மாதிரி இன்டகிரேஷன்ல இட் இஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை வச்சு நம்ம போடும்போது இது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் sin ax dx கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஜஸ்ட் -cos xன்னு எழுதக்கூடாது, தப்பு. வெறும் sin xக்கு மட்டும்தான் நமக்கு -cos x ஃபார்முலா இருக்கு. sin axக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வச்சு தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வாட் கேன் பி த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்? லெட் ax = t போட்டுக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணா a into dx = dt. dx என்ன வரும்? dt by a. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன வருது பாருங்க. இன்டெகிரல் sin t dxக்கு பதில் dt by a, which is 1/a into sin integrate பண்ணா -cos t, which is 1/a into -cos ax. So final answer -cos ax by a. Okay. நமக்கு இப்போ இதை ஜெனரலா சம்மரைஸ் பண்றதா இருந்தா டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்டால நம்ம கடைசியா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன்டகிரேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து கடைசியா டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கிடையாது. நான் மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் ரைட். ஆனா இப்படிதான் வரும். எனக்கு ஒரு சிம்பிளா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ கடைசியா டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த கோஎஃபிஷியன்டால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா போதும். தட் இஸ் செயின் ரூல். செயின் ரூலோட ரிசல்ட். பட் நான் எக்ஸாக்டா செயின் ரூல் போட்டு சுற்றி வந்துட்டு இருக்காம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஒரு மல்டிப்ளிகேஷன் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஒரு டினாமினேட்டர்ல போட்டால் முடிஞ்சு போச்சு. பி இட் எனி ஃபங்க்ஷன், எந்த மாதிரி ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ கீப் திஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷனுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்டால கடைசியாக ஒரு மல்டிப்ளிகேஷன், இன்டகிரேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்டால கடைசியாக ஒரு டிவிஷன். தட்ஸ் இட். ஓகே, சரிடே.
ரெண்டுத்துக்கும் சைமல்டேனியஸாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டுடலாமா? இங்கே பாருங்களேன். இப்போது சிகர் நான் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் ax plus b the whole power minus 1 dx அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை நம்ம ப்ராப்பராக எப்படி எழுதலாம்? which is equals integral 1 by ax plus b into dx அப்படின்னு இருக்கு. ஓகேவாடே? So let me substitute. Let t equals ax plus b. இப்போ இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? dt equals a into dx. அப்போ dt by a equals dx வந்துருமா? தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? இன்டெக்ரல் 1 by t dxக்கு பதில் dt by a which is 1 by a into ln t. 1 by x integrate பண்ணா ln x, கரெக்டா? ln t which is ln t என்ன? ax plus b by a. ஆன்சர் பார்த்தீங்களா? எனக்கு a ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண டினாமினேட்டர்ல டிவைட் பண்ற மாதிரி வந்துச்சு. ஐ மீன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர்ல வந்துருச்சு. இதுதான் சொன்னேன். if you do integration எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி நான் டினாமினேட்டர்ல ஒரு தடவை போட்டுக்கணும் இன்டகிரேஷன் போடும்போது. if we do differentiationல let's do chain rule. sin of ax plus b வச்சுப்போம். y equals எனக்கு y dash வேணும். அப்போ outer most function என்ன? sin. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos of ax plus b into chain rule ax plus b differentiate பண்ணா a plus 0. So a அப்படின்னு வந்து நிற்கும். So final answer would be a cos ax plus b. If you notice நம்ம a ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டரில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபைனலாக அதே இன்டகிரேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி டிவைட் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட், ரைட்? அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டே டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ இன்டெக்ரல் f of x dx இருக்கு a to b. இப்போ இன்டெகிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் you will get a new function g of x. எழுதிட்டு a to b போட்டு x இருக்க வேண்டிய இடத்துல g of upper limit minus g of lower limit. அவ்வளவுதாங்க. This is proper definite integral. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட், ரைட்? ஸோ எடுத்து போட்டீங்கன்னா யூல் கெட் அன் ஆல்பபெட்டிக்கல் ஒரு நம்பர், இல்லை நமக்கு தெரிஞ்ச நோன் ஆல்பபெட்ஸ்ல ஆன்சர் வரும். I think we can do just one question. ஒரே question போட்டுருமா? e power x, simple question day. Integral e power x minus 1 to 1 dx. Right? So, I equals e power x, அது அப்படியே வச்சிரும், minus 1 to 1. e power 1, இங்கேயே minus 1 போட்டிங்கன்னா தப்பாயிடும் பசங்களா. அந்த வேரியபிள்ல மட்டுமே minus 1 போட்டிங்கன்னா தப்பாயிடும். You have to be careful. Upper limit minus e to the power minus 1, which is e minus 1 by e. This is our answer. E square minus 1 by e. Upper limit minus lower limit. அந்த மொத்த ஃபங்க்ஷனையும் upper limit போட்டுட்டு minus மொத்த ஃபங்க்ஷனுக்குமே lower limit. Okay, ade? That's it. Okay, pasangla. So, let's go back to our original page. So, இன்னைக்கு பார்க்கணும்னு வச்சிருந்தது வெக்டார் அல்ஜீப்ரா, டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுடே. குட். ஓகே பசங்களா. ஸோ நாளைக்கு I think almost the same time we will have the second part of this lecture.
ஏன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு யூ ஹாவ் 3 பிக் சப் டாபிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, அது இல்லாம யூ ஹாவ் கிராவிட்டி, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், எரர் அனாலிசிஸ், பேசிக் மேத் அண்ட் வெக்டார்ஸ். ஸோ பேசிக் மேத் வெக்டார்ஸ் முடிச்சாச்சா? மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ், எரர் அனாலிசிஸ், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், கிராவிட்டி, இந்த சங்க் அப்படியே மொத்தமா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த நாள், டே ஆஃப்டர் டுமாரோ, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஃபீல்டு, பொட்டன்ஷியல், ஃபோர்ஸ், காஸ் லா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வில் வைண்ட் இட் ஆஃப். ஸோ தட் உங்களுக்கு ஒரு 1 or 2 days டைம் கிடைக்கும். சண்டே டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லா நல்லபடியா எழுதி முடிங்க. ஆல் தி பெஸ்ட் பசங்களா. படிக்கிறதோட சேர்த்து ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ரைட்? ஓகே டே. 12:15 ஆச்சு. எனக்கும் சம தூக்கம் வருதுடே. See you in the next session, பசங்களா. Good night. Bye-bye.